ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ண வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா வந்துட்டு நான் எப்படி செய்வேன்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணியிருக்க பன்னீர் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு ஹோம்மேடா வீட்லயே பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க அத செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஒரு ஹெவி பாட்டம் கடாயில ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 பல் முழு முந்திரி எடுத்திருக்கேன். ஸ்ப்ளிட்டட் கேஷ்நட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 20 கவுண்ட்ஸ் கிட்ட எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி வந்துட்டு சேர்த்து வதக்கியிருக்கேன். அப்புறம் அது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் 4 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளியோடைய கவுண்ட் அதிகமாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. முந்திரி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே பட்டரில் நல்லா வதக்கிட்டு அதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஆறுனதும் நல்லா வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு அரைச்சிக்கணும். இப்போ அந்த கடாயை மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு 2 துண்டு பட்டை, சின்னதாக 2 துண்டு பட்டை, இது எல்லாமே சேர்த்து நான் வந்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு இந்த டைமில் நான் வந்துட்டு இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு இதில் சேர்ப்பாங்க. நான் அந்தளவுக்குலாம் செய்யலை. நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெசிபிக்கு வேணுன்ற அளவுக்கு நான் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 1/2 ஸ்பூன் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் போட்டு கலந்ததுமே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கொதிச்சு வந்திருக்கு சலசலன்ட்டு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருந்த 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக வந்துட்டு கலந்து விட்டாலே போதும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம வெங்காயத்தை விட தக்காளி வந்துட்டு அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சுகர் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, இட்ஸ் நத்திங் பட் காஞ்ச வெந்தயக்கீரையோட இலைகள் தான் இது. இதை வந்துட்டு ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கணும். அப்படியே போட்டுற வேண்டாம், க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்க்கணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் மட்டும் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்க போகிறேன். தேங்க்யூ.